ரெடி 1 2 3 லாபம். லாபம். ஓகே, இதுதான் நாங்கள் கட்டியிருக்கிற இப்போதைக்கு இருக்கிற ஆஃபீஸ். இந்த செவுர் ரொம்ப முக்கியம். நம்ம கம்பெனிக்கு உண்டான லோகோ, லைட்னிங்கு, இந்த இடத்துல ஷூஸு, என்னோட மெடலு, தனுஷோட மெடலு இதெல்லாம் மாட்டி, பிப் நம்பர்லாம் முக்கியமான பிப் நம்பர் எல்லாத்தையும் ஓட்ட வேணாம், முக்கியமான பிப் நம்பர்லாம் பாம்பே போனது, அடுத்து பெர்லின் போறது. பெர்லின் போகிறது. பெர்லின் போறது என்னோட பெரிய கனவா இருக்கு. சப்திரியோட தான் போகணும், சும்மாலாம் போகக்கூடாது. இது என்னது கிழக்கு மேற்க பார்த்த மாதிரியே வாசல் வச்சு பண்ணியாச்சு. மேற்கில் வைக்கக்கூடாதுன்னாங்க, மேற்க பார்த்த மாதிரியே வாசல் வச்சு பண்ணியாச்சு. எனக்கு கிரவுண்டு கதவை திறந்தா காலையில் கிரவுண்டு தெரியணும். நம்ம பாத்ரூமில் தான் நிறைய சிந்தனைகள். முன்னாடி வந்து சொல்லுவாப்புல விக்ரம், நான் அவர் ஆழ்ந்த சிந்தனையே பாத்ரூம் போயிட்டு தான் சிந்தனை பண்ணுவாப்லையா. 10 13 14 வருஷம் அந்த பீமா படம் அந்த டயத்துல உள்ள செட்டப்ல வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு விக்ரம். அது என்னமோ தெரியல, அதுல போய் உட்காந்தோடனே பல சிந்தனைகள் வரும். அதுல ஏதாவது ஒரு சிந்தனை எடுத்துதான் நமக்கு வந்து இந்த கண்டென்ட்ல ஏதாவது ஒன்று எடுக்கிறது, வாழ்க்கையில ஏதாவது ஒன்று செய்யறது, இந்த மாதிரி இதெல்லாம் சீக்ரெட். இதெல்லாம் நிறைய பேர் போன் யூஸ் பண்ணாம உட்காந்து நிம்மதியா போய் பாருங்க. நிறைய சிந்தனைகள் உள்ளக்க. நாங்க வந்து இது என்ன மாதிரி என்னோட கனவு நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். ஆனா பெருங்கொண்ட கனவு தான். 40 கோடி ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டிருக்காங்க இந்த இடத்துல. ஒரு லாட்டரியில ஒரு 20 கோடி விழுந்துச்சுக்கா முடிச்சு கேட்கறது 40 கோடி லாட்டரியில கேட்க வேண்டியது. அவன் ஒரு பக்கம் ஊத்துறேன், நீ ஒரு பக்கம் ஊத்து. கோக்காளி கிடையாது, அதனால டாடா ஏசி மேலேயே ஏறி தனுஷ்கோடி ட்ரேடர்ஸ். இந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு வந்து டெய்லி ஊற்றுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் போர் போட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் மத்தியானத்தில் ஒரு வண்டியை பிடிச்சி வந்து போர் போட்டு கொடுங்கன்னு சொல்லி ஒரு 2 மணி போல் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். போர் போடுறதுக்கு நீரோட்டம்லாம் பார்க்கல, குத்துமதிப்பாக அந்த இடத்துல போடுவோன்னு முடிவு பண்ணி போட ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா தனுஷ் வந்து ஒரு சாமி அடி சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்றதுனால குத்துமதிப்பாக ஒரு இடத்த மார்க் பண்ணி இந்த இடத்துல போடுறான் அப்படின்னா. அதே மாதிரியே போட்டுக்கிட்டு இருக்கும்போது 30 அடியிலே தண்ணி வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் மண் சரியுது, நாங்கள் பெரிய பைப் ஒன்று இறக்கிட்டு அதுக்கடுத்து சின்ன பைப்லாம் இறக்குவோம் அப்படின்ட்டு அடுத்தடுத்து போர் போடுற வேலையை பார்த்தோம். 100 அடிக்கு அப்புறம்லாம் பாறை வந்துருச்சு. பாறை வந்ததுனால ட்ரில் பிட்டை மாற்றணுட்டாங்க. எல்லாத்தையும் கலட்டி திருப்பி ட்ரில் பிட்டை மாற்றுறதுக்கே கிட்டத்தட்ட ரொம்ப லேட் ஆகி போச்சு. ஒரு 6 மணி கிட்ட ஆகி போச்சு. அப்புறம் மித்த இருக்கிற 100 அடிக்கு போர் போட்டுட்டு 20 அடி பைப்பு 10 பைப்பை இறக்கி மொத்தம் 200 அடி இப்போ போர் போட்டது. அதை போட்டு முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 8 மணி ஆகி போச்சு பைப்பெல்லாம் இறக்குறதுக்கு. அப்புறம் பைப்பை க்ளோஸ் பண்ணோம்ல, யாரும் கல்லை போட்டக்கூடாதுங்கிற பேமெண்ட் பண்ணிவிட்டு பைப்பை ஹீட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போதைக்கு போர் போட்டிருக்கோம். இதுக்கடுத்து கரண்ட் இழுத்ததுக்கப்புறம் போர் ரன் பண்ணணும்.